இருக்கிற இடத்துல ஒரு செகண்ட்ல மாற்றக்கூடிய வல்லமை இறைவனுக்கு உண்டு, பிரபஞ்சத்துக்கு உண்டு. அப்போ நீங்க கனெக்ட் ஆகணும் இடம் இது இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் கிடைக்கும். மற்ற யாரும் நீங்க நம்ப தேவையில்லை. ஒரு சில முனிவர்கள் விட்ட சாபத்தினால தான் மூலிகை பேசுவது கிடையாது. ஆனா ஒரு பேர்ல மூலிகை பேசியிருக்கு. ஐயா நான் இந்த நோய்க்கு பயன்படுத்துவேன், என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு மூலிகை பேசின காலம்லாம் உண்டு. ஒரு மன்னன் இன்னொரு நாட்டுக்கு போருக்கு போகும்போது பூனை குறுக்கு வந்துச்சுன்னா அவரு அந்த பக்கம் போக மாட்டார், திரும்பி போயிடுவாரு. சகுனம் கிடையாது. மக்கள் நடமாடக்கூடிய இடத்துல தான் பூனைகள் இருக்கும். நீங்க இப்ப இதை பத்தி பேசினா 10 பேர் கீழே கமெண்ட்ல திட்டு இருப்பான். அப்படி திட்டம் யாருமே பாத்தீங்கன்னா அவன் உண்மையான ஐடியா கொடுத்துருக்க மாட்டான். அதான் பெரிய கொடுமை. செயற்கைக்கும் இயற்கைக்கும் டிஃபரெண்ட் இருக்கா? இது அழகுக்கு பயன்படுத்துற விஷயம், அது நமக்காக பயன்படுத்துற விஷயம். அப்படித்தான் நீங்க இந்த தகடு எந்தத்தையும் புரிஞ்சுக்கணும். அது நல்ல இடத்துல இருந்து வாங்கும்போது நல்ல ஆறா கொடுக்கும், நல்ல ஃப்ரீக்வன்சி கொடுக்கும். உங்க மனசுக்குன்னு ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும். எல்லாத்தையும் ஒண்ணு ஆனாலும் ஆரம்ப நிலையில போயிட்டு ஒரு தெய்வம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் இல்ல, அதை கெட்டிமா அப்படிங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. இல்ல முதல்ல கெட்ட ஆறா வெளியே போயிடணும். கல்லுப்புக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அது கொண்டு போல நல்ல ஆறா உள்ள வந்துட போகுது. வீட்டுக்குள்ள எவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 10 நாள் வச்சு பாத்தீங்கன்னா அந்த கலர் ஏதாவது சேஞ்ச் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயம் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் ஜோதிடம் சம்பந்தமாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அவங்க ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. கடவுள் சொன்னாவே கடந்து போகிற விஷயம் தான். உள்ளே போய் பார்க்கணும். கடை உள்ளுன்னா உள்ளே போய் பார்க்கணும். பார்த்தா தான் எதுன்னு தெரியும். நான் யார் அப்படின்னு கேட்டார் ரமணர் கேட்டார். நான் யாரை தெரிஞ்சுட்டு தான் வந்து உட்காந்தாரு. அவர் தெரிஞ்சினாரா இல்லைன்னு அவரு தான் தெரியும். மற்றவங்க யாரும் தெரியாது அவர் எதுக்கு எந்த கேள்விக்கு அது போட்டாருன்னு சொல்லிட்டு. நான் நிறைய பேர் பேசும்போது தான் சொல்லுவேன், கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான், புள்ளி வச்சிங்கன்னா அந்த லைஃப் அவ்வளோதான். நம்ம நம்பணும் ஃபஸ்ட்டு. நீங்களே அந்த சென்டென்ஸுக்கு புள்ளி வச்சிருக்கீங்களா, கிடைக்குமா, அதுதான் சொல்லுது. எண்ணங்கள் போல் வார்த்தையை வாய் சொல்லு தலை மூட்டைன்னு சொல்லுவாங்க. தலை மூட்டைன்னா என்ன அர்த்தம்? உள்ளே போய் சேவ் ஆகிற விஷயம் தான். வாய் சொல் தலை மூட்டைன்னு சொன்னது காரணம் சேவ் ஆகிடும் போயிட்டு. அப்போ பிரபஞ்சம் நீங்கள் சேவ் பண்ண விஷயம் தான் எக்ஸிட் பண்ணும். அதான் நல்ல வார்த்தையை பயன்படுத்தப்பான்னுவாங்க, பாசிட்டிவான வார்த்தையை பயன்படுத்த சொல்கிறது காரணம். ஏமா அப்படி நான் சொன்னால் தப்பாக போயிடுமா அப்படின்மா, அது நீ உன் இஷ்டம். ஆனால் சொல்லி பாரு, நடக்கலாம் கேளு, கண்டிப்பாக நடக்கும். நடக்கும். வாழ்க வளமுடன் சொல்லிட்டு வேதாத்திரி மகரிஷி ஒரு ஸ்லோகனை பயன்படுத்தினார். சுகமே சூழ்கன்னு ஒரு குருமார் பயன்படுத்தினார். சந்தோஷம் அப்படின்னு ஒரு குருமார் பயன்படுத்தினார். இதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி உடைய வார்த்தைகள். நல்லா இருப்பா, வாழ்க வளமுடன். அப்போ எல்லார் வீட்டில் வாழ்க வளமுடன் போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அது ஒரு பாசிட்டிவ் நல்ல விஷயத்தை கொடுக்கறது. வாழ்க நல்லா இருப்பா அப்படின்னும் போது நடக்குமா அப்படின்னா நடக்காது. இன்னொரு பரிகாரம் சொல்லுவாங்க, ஐயா அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டா அது நடக்குமா? நடக்காது. இங்கே பலனை எதிர்பார்த்து பரிகாரம் செய்யக்கூடாது. இறைவா இது சொல்லியிருக்காங்க, என்னால் முடிஞ்சது செய்கிறேன், நீ கருணை காமின்னு கருணையோடு நின்னாதான் இறைவன் கருணை காமிப்பார். தண்டிக்கிறவரும் இறைவன் கிடையாது. எல்லா விஷயமே நம்ம செஞ்சது மட்டும் தான் அனுபவிக்கிறோம். அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். இது புதுசாக எதுவுமே இல்லை. நம்ம என்ன செஞ்சோமோ அதை இப்போ அனுபவிக்கிறோம். அதை உணர்ந்து சொல்லக்கூடிய நபர்கள் தான் ஜோதிடர்கள். ஐயா இப்படி இருக்க பார்த்துக்கன்னு சொல்லிட்டு நீங்கள் முழு சரணாகதின்றது எங்கே போய் அடையணும்? இறைவங்கிட்ட தான் அடையணும். வேறு யாருக்கிட்ட போனாலும் உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. தீர்வுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆட்கள் நம்ம எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீ கொல்லூர் மூகாம்பி பார்த்துட்டா உனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். திருத்தணி முருகனை போய் பார்த்தா எனக்கு எனர்ஜி கிடைக்கும், கொஞ்சம் ஜாதக ரீதியாக. வடபழனி முருகனை பார்த்தா நல்லா கிடைக்கும். கோரக்கசத்தை சமாதி போனால் உனக்கு சில வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ தான் நம்ம வேலை. இருக்கிற இடத்துல ஒரு செகண்டில் மாற்றக்கூடிய வல்லமை இறைவனுக்கு உண்டு, பிரபஞ்சத்துக்கு உண்டு. அப்போ நீங்கள் கனெக்ட் ஆகணும் இடம் இது இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் கிடைக்கும். மற்ற யாரும் நீங்கள் நம்ப தேவையில்லை. இறைவனை நம்பினால் நல்லது நடக்குமான்னா நடந்தே தீரும். இதில் மாற்ற முடியாது. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க தானம் வந்து நம்ம கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ திருநீலகண்டர் அவருடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம கிட்ட நிறைய காசு இருக்கும் போது கொடுக்குறத விட நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாதப்ப நம்ம கொடுக்குற மனசு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தானத்திலே ரொம்ப சிறந்த தானமாக சொல்கிறாங்க. அது உண்மை தானா சார்? உண்மைன்னு இல்லாமல் அது கொடுக்கணும், என்ன வந்தாவே பெரிய விஷயம் தானேம்மா. கொடுக்கணுன்ற அந்த எண்ணத்தோடு கொடுக்கணும். உங்களுக்கு இயல்பாக வரணும்ல, அதுவே பெரிய மாற்றம் தானே. எத்தனை பேர் வச்சுக்கிறவங்க செய்கிறாங்க. ஆமாம்.
ப்ராக்டிக்கலாக பாருங்கள், இருக்கப்பட்ட நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. இல்லாதப்பட்ட தான் ரொம்ப கஷ்டப்படுவான். இஎம்ஐ நடுத்தர மக்கள் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து சூப்பராக கட்டின்னு இருப்போம். எப்படியாவது கஷ்டப்பட்டு கட்டணும்னு. பெரும் முதலாளிகளாக இஎம்ஐ பற்றி கவலைப்படுற ஆள் இருக்காங்களா? என்ன மிஞ்சி போனால் பெனால்ட்டி போடுவோம், 10 வருஷம் பார்த்துக்குவோம், இல்லை ஆடிட்டர் போய் பார்த்து சரி பண்ணிக்கலாம், அப்படி தான் இருக்கும். கரெக்டாக இல்லையா? ம். நடுத்தர மக்கள் தான் விதிக்கு பயப்படுறவங்க, இறைவனுக்கு அதிகமாக பயப்படுறவங்க. இவங்க நடுத்தர மக்கள் தான். ஐயோ இந்த மாதிரி இஎம்ஐ கட்டி ஆகணுமே, இல்லை வீடாக வந்து நின்றுடுவானே, ஃபோன் பண்ணுவான்னு சொல்லிட்டு பயம் நம்ம மக்களுக்கு தான் உண்டு. ஆமா. ஆனால் இதில் வந்து ப்ராக்டிக்கலாக யோசித்து போனால், நான் திரும்ப தான் சொல்கிறேன், இறைவன் நம்புங்க எந்த விஷயமா இருந்தாலும். மற்றவங்க நம்புறீங்களோ இல்லை, இறைவனை நம்புங்க. கைவிட மாட்டார். சோதனைக்கு உட்பட்டு தான் இறைவன் ஒரு தீர்வு கொடுக்க முடியும். அந்த சோதனை எதனால் வருதுன்னா, நம்ம ஏற்கனவே செஞ்ச வினையின் அடிப்படையில் தான் அந்த சோதனை வந்திருக்கும். அதை ரிவ்யூ பண்ணி பார்த்தா தெரியும் நம்மளுக்கு. எல்லாமே மறுபதிப்பு தான், ஆமா. ஃப்ரெஷ் ஒன்றுமே கிடையாது. இல்லை அப்போது மறுபதிப்பாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி, அதுக்கான தீர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஔவையார் சொன்னது தான், அன்னதானம் தான் தீர்வு. அன்னதானம் கொடுத்தா கர்மா குறையும். ஆனால் அப்போ அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, கர்மா குறையும் தான் சொல்லிக்கிறாங்க. கர்மா போயிடுன்னு யாருமே எந்த வேதத்துலையுமே சொல்லலை, சொல்ல முடியாது. குறைக்கலாம். அதில் குறைக்கிறதுல எக்ஸ்ட்ரீம் வழி எது அப்படின்னு சொல்லி தான் ஔவையார் சொன்னது, அன்னதானம் கொடுங்க. உச்சபட்ச விஷயம் உங்கள் கர்மாவை குறைக்கிறதுக்கு ஒரே வழி என்னடான்னா, சோறு தானம், அன்னதானம் கொடுங்க அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது வார்த்தையே இல்லை. அது ஒன்று தான் எக்ஸ்ட்ரீம் பரிகாரம். அதுக்கப்புறம் நீங்கள் உலகத்தில் பெரிய பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இப்ப வீட்ல வந்து வெள்ளிக்கிழமை ஆனா அந்த எலும்பு சம்பளத்துல குங்குமம் வச்சு வாசல்லலாம் வைப்பாங்க. தப்பு இல்லைம்மா, அது பலி கொடுக்குற விஷயம் தான். அது வந்து அந்த காலத்தில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலிப்பீடங்கள் இருக்கும், நிறைய பலி கொடுப்பாங்க. அதுக்கு இணையாக கொடுக்குற விஷயந்தான் பலின்னா. அது இறைவனுக்கு கொடுக்குற விஷயம். பூசணிக்காய் நம்ம உடைப்போம், பூசணிக்காய் அற்புதமான விஷயம். ஆனால் அது அமாவாசை அன்னைக்கு உடைச்சி மக்கள் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு உடைக்கக்கூடாது. உடைக்கலாமா? அதை உடைச்சி அது வீண் பண்ணக்கூடாது. அது மிகப்பெரிய அது ஒரு ஆன்மீக ஆற்றல் இருக்குது, ஒரு பிரபஞ்ச பேராற்றல் இருக்குது. என்ன சக்தி? நெகட்டிவ் வைப்ரேஷன் போகக்கூடிய முக்கியமான பொருள் வந்து பூசணிக்காய். ஓகே. அந்த அந்த சாரை நீங்கள் ஒரு சில விதமாக நீங்கள் சித்தால சொல்லுவாங்க, அந்த ஒரு சாரை ஒரு சில விஷயத்தில் நீங்கள் உட்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இடுமருந்துன்னு சொல்லக்கூடிய மருந்து போயிடும், செய்ய வேண்டிய பாதிப்பு தன்மை போயிடும். ஓ, பூசணிக்காய். பிளாக் மேஜிக். ஆமாம், அது ஒரு சில விஷயங்களை பொருட்களை சேர்த்து சாப்பிட்ணும். அவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் பூசணிக்காய். ம். நம்ம அதை ஒரு முறை அமாவாசைக்கு மட்டும் நம்ம உடச்சிட்டு என்ன பண்ணிடுறோம், அதோட விட்டுறோம், மறந்துடுறோம். அதை தெருவில் போட்டு உடச்சி வீணாக்கிடுறோம். அது மக்களுக்கு புரிய வைக்க முடியுமா? புரிய வைக்க முடியல. நல்ல விஷயம், அது பலி கொடுக்கணும். தப்பு, பலி கொடுத்து தப்பு கிடையாது. அமாவாசையும் செய்வது தவறு கிடையாது. பட் அதை முறையாக பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம். அடுத்த நாளும் பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் வாழ்க்கையோட பூசணிக்காய் சேர்த்துங்க. வெண் பூசணிக்கான்றது அவ்வளோ அற்புத மருந்து, அருமருந்து. நிறைய விஷயங்கள் அது அடங்கியிருக்கு. நம்ம எப்போ நம்ம ஞாபகம் எப்போ வரோன்னா, அமாவாசைக்கு முன்னால் போய்ட்டு பூசணிக்காய் வாங்குவோம், ஒரு கற்பூரத்துக்கு வச்சு உடச்சி தெருவில் போட்டு உடச்சி 4 பேரை ஆக்சிடென்ட் ஆகி படுக்க வச்சுருவோம். இதான் நடக்குது. இதை செய்யக்கூடாது, ரொம்ப தவறு. உங்கள் திருஷ்டி பண்ணுறதுக்காக அடுத்தவங்க மேலே திருஷ்டி போட்டு விட்டுருவீங்களா? நிறைய பேர் செய்ய தவறு அப்படி தான். 4 மூலையில் போய் வச்சுட்டோம்னா 4 மூலையில் போய்ட்டு சுற்றி போட்டு நைட்டு வந்துடுவான். அப்போ உன் கர்மா எப்படி வேணால் கழிஞ்சிடணும், எவனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அப்படி நடக்குமா? நடக்காது. அதே ஒரு பெரிய கர்மா தான். அதான் முன்னோர்கள் சொன்னாங்க, எதுவாக இருந்தாலும் நீரில் போய் கடைசின்னு சொன்னான். ஏன்னா கங்கா பவானி மட்டும்தான் அனைத்தையும் ஏற்றக்கூடிய தன்மை கங்கைக்கு உண்டு. நீ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டா எப்படின்னு சொல்லிட்டு தான் சிவபெருமான் பண்ணார். எல்லாருமே நீ சுத்தம் பண்ணிட்டேன்னா நாடு தாங்க சொல்லிட்டா தூக்கி கொட்டையில் வச்சுட்டாரு கங்கா தேவியை. ஏன்னா அது தெரிஞ்சது ஒரே விஷயம் தான் அந்த அம்மாவுக்கு. எதை பண்ணாலும் நான் சீர் பண்ணுறம்மான்னு நின்றுகிற ஒரே தேவியாரான அந்த அம்மா தான். கங்கை தான் எல்லாத்தையுமே முழுமையாக நீக்கக்கூடிய வல்லமை அந்த அம்மாவுக்கு உண்டு. ஆனால் கெட்டவனும் போய் எங்கே பண்ணிவிடுவான், நல்லவனும் போய்விடுவான் தான் சிவபெருமான் பயந்து என்ன பண்ணார், டக்குன்னு தூக்கி வந்து மேலே வந்து சிரசை வச்சுட்டார். இதுதான் கதை. உடனே நம்ம மக்கள் வந்து சிவபெருமானு கங்கையை வந்து இங்கே மேலே வச்சுட்டாங்க, பார்வதி தேவி தெரிஞ்சு போச்சு, 2 பேருக்கு சண்டையாகி போச்சுன்னு அது ஒரு கதை ஓடும். தத்துவம் இது என்னென்னா, எல்லாருக்கும் எல்லாமும் கிடச்சிட்டாலும் பிரபஞ்சத்தினுடைய விஷயங்கள் தாங்க முடியாது. ஒரு காலத்தில் மூலிகை பேசுமா, அகத்திய மாமனிதர் சொல்கிறார், மூலிகை பேசும். அப்போது மூலிகை எல்லாருக்குமே பேசி எல்லாத்துக்குமே நன்மை கிடச்சிட்டா பிரபஞ்ச ரூல் வந்து மாறிடும். நம்ம பிறக்கணும், இறக்கணும், அடுத்த ஜென்ரேஷன் உருவானது தான் இந்த பிரபஞ்ச ரூல். அந்த ரூலை யாரும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அப்போது எல்லாருக்குமே இங்கே எல்லாம் கிடச்சிச்சுன்னா அவன் 100 ஆண்டு இல்லை 500 வருஷம் 1000 வருஷம் வாழ்ந்துருவான். அப்போ அடுத்த ஜென்ரேஷன் எப்படி அவன் சொல்லிட்டு மூலிகை பேசாமல் ஒரு சில முனிவர்கள் விட்ட சாபத்தினால தான் மூலிகை பேசுவது கிடையாது. ஆனால் ஒரு பேரில் மூலிகை பேசியிருக்கு, ஐயா நான் இந்த நோய்க்கு பயன்படுத்துவேன், என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு மூலிகை பேசின காலம்லாம் உண்டு. அது ஒரு யுகத்தில் ஒரு நடந்திருக்கு. அப்போது ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். நம்ம அந்த ரூலுக்குள்ளேயே வாழ்ந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ அந்த ரூலை வகுத்து வச்சுதே நம்ம முன்னோர்கள். அப்போ அந்த முன்னோர்கள் வழிபாட்டு முறையில் குலதெய்வம் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம், அப்புறம் நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள், இந்த 3த்தையும் ஒருத்தர் ரெகுலராக பண்ணியிருந்தாவே வாழ்வியல் ரீதியாக
அவனுக்கு பெரிய துன்பங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. கண்டிப்பா சார். அதே மாரி இந்த வாசல்ல வந்து மா இலை கட்டுறதுனால வந்து வீட்டுக்குள்ள அந்த தீய சக்திகள்லாம் வராம தடுக்கலாம் கண்டிப்பா அது இல்லையா? நல்ல ஒரு ஆறாவ கொடுக்கக்கூடிய விஷயமா. அதெல்லாம் முன்னோர்கள் அதான் தெரிவிச்சான். பட் வந்து காலையில எழுந்த உடனே மாங்கா மரத்த பார்க்கக்கூடாது. மரத்த பார்க்கக்கூடாது. பார்க்கக்கூடாது. மாங்கா மரத்த பார்க்கக்கூடாது. ஏன் அப்படி சார்? அது ஒரு ஒரு சில வாஸ்து விஷயங்கள வந்து தொந்தரவு குடுத்துரும். ம். ஜாதக ரீதியா. பட் மாவிலைன்றது வேற, மாமரம்ன்றது வேறன்னு புரிஞ்சுக்கணும். மாமரத்த பார்க்கக்கூடாது. மாவிலை கட்டுறது ரொம்ப சுபிட்சம். ம். நீங்க அனைத்து நாள்லயுமே கட்டலாம்மா. இது வந்து இது நாள் கட்டணும்லாம் கிடையாது. நல்ல நாளா தான் மாவிலை கட்டணும்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்பவுமே கட்டி வச்சிருக்கோம். எப்போ கட்டினாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் வீட்டுக்குள்ள வரும். இதெல்லாம் வைப்ரேஷன் சம்மந்தப்பட்டது. நல்ல சமிக்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயம். ம். இப்போ பூனை குறுக்கு வந்தா நெறைய பேர் சொல்லுவாங்க. பூனை குறுக்கு வச்சு போமாட்டேன்னுவாங்க. ஆமா. பூனை குறுக்கு வந்தா ரொம்ப அதிர்ஷ்டம் என்ன பொறுத்தவரைக்கும். என்ன காரணம் அப்டின்னா, அந்த காலத்துல ஏன் அந்த மாரி விஷயத்த பண்ணாங்கன்னா, ஒரு மன்னன் இன்னொரு நாட்டுக்கு போருக்கு போம்போது, பூனை குறுக்கு வந்துச்சுன்னா, அவரு அந்த பக்கம் போமாட்டாரு. திரும்பி போயிடுவாரு. சகுனம் பார்த்து. சகுனம் கிடையாது. மக்கள் நடமாடக்கூடிய இடத்துல தான் பூனைகள் இருக்கும். ஓகே, ஓகே. அப்ப மன்னர் வந்து மக்களோட சண்டை போடுறதுக்கு வரல. போர்களோட தான் சண்டை போட போவாரு. அப்ப இந்த பகுதியில மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. நம்ம அந்த ஊருக்குள்ள போகக்கூடாது. விதியை மீறி என்ன பண்ணுவாருன்னா, பின்னோக்கி போயிடுவாரு. ம். இதுதான் அந்த தத்துவம். பூனை இருந்துச்சுன்னா அங்க மக்களுக்கு தானே அர்த்தம். இவ்வளவுதான் கான்செப்ட். மன்னருக்கு தெரியும். அப்ப மக்கள்கிட்ட சண்டை போடுறதுல அவன் வரலப்பா. நம்மளுக்குன்னு வேற இடம் இருக்குது. அங்க போய் சொல்லிட்டு திருப்பி போயிடுவாரு. உடனே நம்ம மக்கள் அது என்ன பண்ணாங்க தெரியுமா? ஐயோ! பூனை குறுக்கு வந்துச்சுன்னா அது அபசகுனம். அப்படி ஒரு கதைய மாத்தி விட்டு, அதே மாரி பந்திக்கு முந்து அப்படின்னு சொன்னான். பந்தி வந்து சாப்பிடுறதுக்கு பந்தின்னா அந்த பந்தி தொண்டுக்கு முந்துன்னு சொன்னான். போய் இலைய அவங்க சாப்பிட்ட இலைய நீங்க எடுத்துட்டு போகும்போது பெரிய கர்மா குறையும். அதுக்கு போய் நீங்க நிக்கணும். ம். நம்ம சாப்பிடுறதுல போய் நிக்கணும். இதுக்கு போய் இப்ப நிக்கணும். ஐயா நீ குடுங்க. நாங்க எடுத்துக்கிறோம் சொல்லி அந்த தொண்டு செய்யறதுக்கு போய் முந்தணும்னா. இப்படி ஒரு சில நம்ம நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்ற மாரி, நம்ம சித்தாந்தத்துக்கும், நம்ம கலாச்சாரத்துக்கும் எதிர்க்க குரூப் எப்பவுமே செயல்பட்டுன்னே இருக்கும். ம். அது எல்லா மதத்திலயுமே ஒரு பிளாக் மார்க் உண்டுன்ற மாரி ஒரு குரூப் இருக்கும். நீங்க இப்ப இத பத்தி பேசினா கூட 10 பேர் கீழ கமெண்ட்ல திட்டின்னு இருப்பான். ஆமா. பட் திட்டுறவன் யாருமே பார்த்தீங்கன்னா, அவன் உண்மையான ஐடியா குடுத்துருக்க மாட்டான். அதான் பெரிய கொடுமை. அது பேரு முகநூலு, Facebook. தன்னுடைய முகத்தையே காமிக்க மாட்டான். தன்னுடைய அடையாளமே தெரிய விடான்னு நினைக்கிறவன், ஆனா அந்த திட்டத்த மட்டும் உரிமை எடுத்துக்கிறான். இது எந்த விதத்து நியாயம்? நீங்க திட்டணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நேரடியா திட்டணும். கருத்துக்கள வைக்கிறது எப்பவுமே அப்படிதான். எந்த கருத்தா இருந்தாலும் உங்க கருத்த முன்வைக்கலாம். தவறு கிடையாது. இப்ப நான் பரோட்டா பத்தி பேசினேன். அது ஒரு சிலருக்கு நெருடலா இருக்கும். ஆனா உண்மை அதானே. பரோட்டாவ ரெகுலரா சாப்பிட்டா உங்க குடல் வந்து பாதிக்குன்றது உண்மை. ம். இதுல மறைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அது ஆசைக்கு ஒரு அளவு உண்டுன்னு ஒரு நாள் சாப்பிடணும். நீங்க அதையே பழக்கமா வச்சிருந்தா, டாக்டருக்கு நீங்க அடிமையாயிடுவீங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ இது எல்லாமே யார் சொல்லிக் குடுத்தா? நம்ம முன்னோர்கள் சொல்லிக் குடுத்த விஷயம். அப்போ கருத்துக்கள முன்வைக்கும்போதும், நான் நெறைய பேர் கமெண்ட்ஸ போய் பார்ப்பேன். நெறைய திட்டுவாங்க. கண்டமேனிக்கு திட்டுவாங்க. அவங்க அடியில போய் பார்த்தா அவன் முகமே தெரியாது. ஃபேக்கா அவன உருவாக்கி, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கருத்துக்கள சிதைக்கக்கூடிய விஷயத்த அவங்க செய்வாங்க. உங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்கக்கூடாதுன்றத பங்களிப்பு அவங்களுக்கு ரொம்பவும் உண்டு. அது எப்பவுமே ஒரு குரூப் இந்த விஷயம்னு இல்ல. நீங்க ஆன்மீக ரீதியா, அறிவு ரீதியாவும் போகும்போதும், அந்த நேர் சக்திக்கு எதிரா ஒரு எதிர்மறை சக்தி செயல்பட்டுன்னே இருக்கும். பிரபஞ்ச ரூலே அப்படித்தானே. இங்க நேர் சக்தின்னு ஒன்றா எதிர்மறை சக்தி உண்டு. 2த்துக்கும் ஒரே வலிமை தான் உண்டு. எக்ஸ்ட்ரீமா தான் இறைவன் வந்து கடவுள் வந்து அந்த எதிர்மறை சக்திய அழிப்பாரு. இதுதான் புராண கதை இன்னி வரைக்குமே. ஒரு அசுரன் பெரிய லெவல்ல பிரச்சனை பண்ணிடுவான். பொறுத்து பார்த்து கடைசியா தான் என்ன பண்ணுவாங்க, வதம் பண்ணுவோம். இறைவன் வந்து ஒரு கேரக்டர் உருவாக்கி அனுப்புவாரு. முருகா நீ போய் அவன போய் வதம் பண்ணு. காளி நீ அவன போய் வதம் பண்ணு. ஏன்னா அது வரைக்கும் அவன் புண்ணியம் இருக்கும். யார்ட்ட அந்த கேரக்டருடைய புண்ணியம் வேலை செஞ்சே இருக்கும். அவன் புண்ணியங்கள குறையும்போது தான் இவர் கட்டவத்தர அனுப்புவாரு. போய் முடிச்சுட்டு வந்துருன்னு சொல்லுவாரு. அந்த மாரி இந்த காலத்திலயும் இந்த முகம் தெரியாத நபர்களுடைய விஷயங்கள் உண்டு. அதையும் தாண்டி மத்ததெல்லாம் புறந்தள்ளிட்டு நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாரி தகடுகள், எந்திரங்கள் அதெல்லாம் இப்போ வந்து மூலைக்கு கிடைக்க ஆரம்பிச்சுருச்சு. இப்போ ஒரு கோயிலுக்கு நம்ம போறோம் அப்படின்னா, அந்த வாசல்ல நெறைய தகடு எந்திரங்கள்லாம் இல்லம்மா நான் அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மந்திர உச்சாரணம் பண்ணாத எந்திரங்களுக்கு வலிமை கிடையாது. ம். இப்ப நம்மகிட்டயும் நெறைய எந்திரங்கள் வச்சிருக்கோம். தேவைக்கு மந்திர உச்சாரணம் குடுக்கணும். அது உயிர் குடுக்கணும். அதாவது எதுனாலும் உயிர் குடுக்காம வேலை செய்யாதும்மா. பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லுவோம். அதுக்கு பிராணம்னா உயிர். சக்திய குடுத்தா தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ ஒரு சில கோயில்ல நம்ம ஒரு சில குங்குமத்தையோ, விபூதியோ வளர்ந்தா நல்ல வைப்ரேஷன் இருக்கும். என்ன காரணம்னா, மந்திரங்கள் அங்க மந்திரங்கள், ஒலிகள் அந்த சாண்டிங் போயின்னே இருக்கும் அந்த கோயில்ல. அப்ப அதனுடைய எல்லா பதிவுகளும் அந்த கர்ம பதிவு ஃபுல்லா அதுல இருக்கும். ம். அப்ப அங்கமா வாங்கிட்டு வரலாம். வெளிய போர்டு போட்டு சின்னதா வச்சிருந்தாலும் எப்படி சக்தி இருக்கும் அதுல? பவர் இருக்காது. நீங்க வாங்கிக்கலாம். அழகா அத பயன்படுத்தலாமா? அழகுக்காக பயன்படுத்தலாம். பட் அதுலேருந்து எனர்ஜி உங்களால ரிசீவ் பண்ண முடியாது. எனர்ஜி ரிசீவ்டுன்றது ரொம்ப முக்கியம். அப்போ நல்ல இடமா பார்த்து, நல்ல குருமார்கள பார்த்து, நீங்களே செக் பண்ணி, எந்த பொருளுமே உங்ககிட்ட வந்த பின்னாடி தெரிஞ்சிரும். ஆனா, ஒரு சில பொருட்கள நீங்க வாங்கறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். அது கையில நீங்க வாங்கும்போதே உணர முடியும்.
அந்த உணரக்கூடிய தன்மை ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அர்த்தம். நீங்கள் உணராத வரைக்கும் அதை கடமைக்கு வாங்கி வச்சுக்கலாம். அந்த தவிர அது காலத்தில் கட்டாயம் அதெல்லாம் ஒரு சில விஷயத்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது யாராலையுமே இந்த மாதிரி இடத்துல கட்டுப்படுத்த முடியாது. அவன் நம்பிக்கை சார்ந்த விஷயம். நான் போய் இங்கே போய் வாங்கினாலும் ஒரு குறை சொல்லுவாங்க, எங்கிட்டே வாங்கினாலும் ஒரு குறை சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்குமே முரண்பட்ட கருத்து உண்டு. திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு எங்கே பிடிச்சிதோ வாங்க. ஆனால் எனர்ஜி இல்லாத எந்த பொருளும் வேஸ்ட்டு. அதில் வந்து அந்த ஆறா இருக்காது. எப்படி அதில் என்ன இருக்கும், என்ன எனர்ஜி இருக்குது, என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குது போது அதில்? கடமைக்கு நம்மள ஒரு பொருளாக வந்து வாங்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மாற்றுன்ற விஷயத்தை தான் பயன்படுத்த அதிகம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே வாழையில் மரம் மாதிரி வச்சுருக்கீங்க, இது பேர் இது ஷோக்கு தான் வச்சுருக்கோம். இது எனர்ஜி கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா? இது அழகுக்காக வைக்கிறது, அது எனர்ஜிக்காக. எனர்ஜி ரிசீவ் பண்ணுறது உண்மையான விஷயம். உண்மைக்கு போலிக்கு தானே வித்தியாசம். அது உண்மையிலே விஷம் தன்மையை முறைக்கக்கூடிய விஷயங்கள் வாழை இலைக்கு உண்டு. அதனால் முன்னோர்கள் எல்லாத்துலேயும் இறைவனுக்கும் வாழை இலை தான் படைத்தான், நம்மளுக்கும் வாழை உணவு வச்சது காரணம் என்னென்னா, அந்த சாப்பாட்டில் ஏதாவது விஷத்தன்மையுடைய பொருட்களை யாராவது கலந்து கொடுத்துட்டாலும் அதை ஈர்க்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு? வாழை இலைக்கு உண்டு. அதனால தான் எல்லா பந்திலும் இறைவனுக்கே நம்ம எதை வச்சு படிக்கிறோம்? வாழை இலை தான் வச்சு படிக்கிறோம். அப்போ அந்த செயற்கைக்கும் இயற்கைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா? இது அழகுக்கு பயன்படுத்துகிற விஷயம், அது நமக்காக பயன்படுத்துகிற விஷயம். அப்படித்தான் நீங்கள் இந்த தகடு எந்தத்தையும் புரிஞ்சுக்கணும். அது நல்ல இடத்துலேருந்து வாங்கும்போது நல்ல ஆறாக கொடுக்கும், நல்ல ஃப்ரீக்வன்சி கொடுக்கும். கடமைக்கு வாங்கி வைத்து அவனுடைய விஷயம். நீங்கள் தான் தேடணுமா, இங்கே தேடணும். இங்கே நிறைய பேருக்கு என்னென்னா, ஒரு சில விஷயத்தில் மற்றவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்கக்கூடாது. உங்களுக்குள்ள உள்ளுணர்வு ஒன்று சொல்லிச்சுன்னா செயல்படுத்திடணும். இங்கே நம்ம மக்கள் ஒரு போய் சொன்னோம்னா அவன் 10 பேர்கிட்ட போய் கேட்பான், அது சரியாக இருக்குமான்னு. 10 பேருக்கு ஒரு வேறு விதமான கருத்து இருக்கும். உங்கள் மனசுன்னு ஒரு விஷயம் சொல்லும், இதை செய்யாதுன்னு சொல்லும். அந்த நிலைக்கு நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. ஒரு சில விஷயத்துக்கு மற்றவங்களோட அட்வைஸை கேட்கவே கூடாது. உங்களுக்கு தோணுது செயல்படுத்த தோண வைக்கிறதும் இறைவன் தான். அது என்ன மாதிரி விஷயங்களா இருக்கு? எந்த விஷயம் இருந்தாலும் பரவாயில்லம்மா. அப்பா அம்மாட்ட ஆலோசனை கேட்கலாமா, தப்பு இல்லை. மனைவி கிட்ட ஆலோசனை கேட்கலாம், தப்பு இல்லை. நண்பர்கிட்ட நெருங்கி நம்மகிட்ட ஆலோசனை கேட்கலாம், தப்பு இல்லை. ஒரு 5 விதமான கேரக்டர் தான். அதுக்கப்புறம் யார்கிட்ட கேட்கக்கூடாது. ஒரு மாதிரி ரிசல்ட் கிடச்சிருக்குமா? நான் இப்போ காளியை நான் ரொம்ப அதிகமாக வணங்கும்போது ரொம்ப காளியை பிடிக்கும். ஒருத்தர் சிவனே நோக்கி போந்தானே பெருமாள்கிட்ட போக மாட்டார். நான் முழு சிவபக்தன், அதுவே தப்பு. அறிவு சிவனை ஒன்றுன்னு சொல்லிட்டான். அப்போ நீங்கள் அவங்ககிட்ட போய் கருத்து கேட்கும்போது எப்படி இருப்பான்? அவன் கருத்து தான் திணிப்பான். கரெக்டாக இல்லையா? சிவன் மட்டும் தெய்வமே கிடையாதுப்பா, ஒரு மாதிரி அட்டகாசமான தெய்வம் உலகத்துக்கு அவன் சொல்லுவான். நீங்கள் முருகை பத்துட்டு போய் என்ன சொல்லுவான்? முருகை தான் எல்லாமே சொல்லணும்னா சொல்ல மாட்டானே. ஒபினியும் கேட்காதீங்க. உங்கள் மனசுக்குன்னு ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும். எல்லா தெய்வம் ஒன்று, ஆனாலும் ஆரம்ப நிலையில் போயிட்டு ஒரு தெய்வம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் இல்லை, அதை கெட்டியமாக அப்படிங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. ஐயா நான் இதை கும்பிட்டா நல்லா இருக்குமானா ஜாதகம் மூலியமாக கேட்டு தெரிஞ்சுங்க. ஏன் ஜாதகத்தில், என் பிறப்பு ஜாதகத்தில் எந்த தெய்வத்தை நான் வணங்கும் போது நன்மை கிடைக்கும் கேட்டு தெரிஞ்சு அதையே கெட்டியமாக பிடிங்க. அதை 10 பேர்கிட்ட ஒபினியன் கேட்டிங்கன்னா 10 பேர் 10 விதமாக கட்டி கடைசி நீங்களே குழம்பி அந்த விஷயம் தாண்டி வந்துடுவீங்க. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் சிலருக்கு வேலையை யாரோ ஒருத்தாங்க வந்து உள்ளே பூந்து ஒரு வேலையை பார்த்துருவோம். இது எல்லா ஆஃபீஸும் சகஜமாக நடக்கும். நம்ம ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வச்சுருப்போம், 99% அது நல்லபடியாக இருக்குன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருப்போம். யாராவது புது கேரக்டர் ஒருத்தர் வருவான், திடீர்னு எல்லாரும் மனசையும் போட்டு கெடுத்து விட்டுருவோம். அப்போ நீங்கள் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண அவ்வளோ காலங்கள் கடந்து வந்த எல்லா முயற்சிகளுமே ஒரு செகண்டில் வீணாகிடும். அதனால் முக்கியமான நபர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேச மாட்டாங்க. ஞானிகள்லாம் பேச மாட்டாங்க. ஞானிகளில் பெருமைங்க மிகப்பெரிய தொழிலதிபர்களோட பார்த்தீங்கன்னா அதிகமாக பேச மாட்டாங்க. செயலில் தான் அதிகமாக காமிச்சிருப்பாங்க. நீங்கள் அவங்களாம் பேசி பார்த்தே இருக்க மாட்டீங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்கள்லாம் போய் பாருங்கள், அவங்க பேச்சு குறைவாக இருக்கும். சொல்லக்கூடிய இடத்துல சொல்லிவிடுவாங்க, அதோட சரி. மற்ற சமயத்திலாம் ஏன்னா அவன் சிந்தனை செயல் அவனை பற்றி செஞ்சுனே இருப்பான். அதை செயல்படுத்துறதுக்கான விஷயத்தில் மட்டும்தான் அவன் கவனம் இருக்கும். ஆனால் நிறைய பேர் தன்னை தனிமைப்படுத்திக்குவாங்க. அது ரொம்ப நல்லது இல்லை இல்லையா? அப்போ நீ எக்ஸிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது இல்லை. 1 to 1 நீங்களே முடிவெடுப்பீங்கல்ல. அது நல்லதாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் அது பொறுப்பு நீங்கள் தானே. பிரச்சனை அதோடு முடிஞ்சு போயிடும் பிரச்சனை. இப்போ நான் ஒரு மொபைல் வாங்க முடிவு பண்ணோம்னா நம்ம 100 பேர்ட்டு கேட்போம். கேட்காதீங்கன்றேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அதை வாங்க, செயல்படுத்துங்க. அப்போ தான் நீங்கள் அதோட கனெக்ட் ஆக முடியும். அந்த பொருள் வேலை செய்யும். என்னை நம்பி நீ வாங்கிட்ட, உன்னை நம்பி நான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேருக்கு ஒரு பாண்டிங் எப்படி உருவாகுன்னா, நீங்கள் அந்த பொருள் மேலே வைக்கிற நம்பிக்கை, அது உங்கள் மேலே நம்பிக்கை. 10 பேர்கிட்ட ஒபினியன் வாங்கி வச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. உங்கள் உள் மனசுக்குன்னு ஒரு விஷயம் தோணும், இதை செய்யலாமா வேணாவான்னு தோணும்போது அந்த விஷயம் எக்ஸிட் பண்ணுங்க. நிச்சயமாக அது கண்டிப்பாக நல்லதாக இருக்கு. ஏன்னா அந்த உள் உணர்வு தான் தெய்வம், அதுதான் குலதெய்வம், உங்களை வழிநடத்தக்கூடிய தெய்வம். உங்களை ஏதோ ஒரு வகையில் அது மேன்மைப்படுத்த நினச்சிருக்கும். அது ஒரு இண்டிகேஷன் தான், அது பேர் உள்ளுணர்வு. அப்போ மற்ற மனிதர்களுக்கும் சித்தர்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, அவங்களுக்கு உள்ளுணர்வு எப்பவுமே வேலை செஞ்சுனே இருக்கும். அந்த ஞான நிலை, அதுக்கு பேர் தான் ஞான நிலை. வரக்கூடியது முன்கூட்டி அறிவிக்கிற நிலை அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்மளுக்கும் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் அதுதான். அதனால தான் அவங்க சொல்லும்போது நம்ம கேட்டுக்கணும், இதை போய் செய்ப்பா
அப்படின்னு ஒரு சித்தரோ மகானோ சொல்லிட்டாருன்னா ஏன் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க அங்கே என்ன நடக்க போதும் முன்கூட்டியே அவனுக்கு தெரியும். நீங்கள் போனீங்கன்னா என்ன நடக்கும்னு தெரிஞ்சனால தான் சொல்கிறாங்க அங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, பெற்றோர்களை மதிக்கணும், முன்னோர்களை மதிக்கணும், பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அவங்க சொல் பேச்சு கேட்கணும்னா அந்த அனுபவம் தான் வாழ்க்கையாக மாறி இருக்கும். எவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க. அந்த அனுபவத்தை சுருக்கி நம்மகிட்ட சொல்லும்போது நம்ம பயன்படுத்திக்கணும். இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ எனக்கு திருஷ்டின்றது நம்ம தவிர்க்க முடியாது. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலும் திருஷ்டின்றது நமக்கு வந்து சேர்ந்துரும். பட் அந்த திருஷ்டியை வந்து அந்த திருஷ்டி நம்மளை தாக்காமல் இருக்க என்ன மாதிரி சில பொருட்கள் வீட்டில் வச்சுக்கலாம்? கல்லுப்பு தாம்மா எல்லாத்துக்கும் கல்லுப்பு, முக்கியமான அது விஷயம். ஒன்றே கல்லுப்பு போதும். கல்லுப்பு சர்வரோக நிவாரண மாதிரி நிறைய விஷயங்கள் கல்லுப்பில் இருக்குது. கல்லுப்புன்றது மிகப்பெரிய டாபிக். அது ஒரு விஷயத்துக்கான உருவாக்கப்பட்ட விஷயம் இல்லை. அதனால் எந்த வகையிலையும் நீ கல்லுப்பு பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. வீட்டில் இருக்க அனைத்து உறுப்பினரும் கல்லுப்பு போட்டு குளிக்கிறது, கல்லுப்பு சமையலுக்கு வந்து இந்துப்புன்னு சொல்லுவாங்க, ராக் சால்ட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்துறது, அவ்வப்போது ஒரு டெய்லி ஒரு கைப்பிடியாவது போட்டு குளிக்கிறது, இது எல்லாமே உங்கள் நெகட்டிவ் வைப்ரேஷனை வெளியேற்றி நல்ல வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். கண்டிஸ்டி மட்டுமே இல்லை, நிறைய விஷயத்துக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள் கல்லுப்பில் உண்டு. வேற என்ன விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் சார்? முதல்ல கெட்ட ஆறா வெளியே போயிடணும். ஓகே, கல்லுப்புக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அது கொண்டு போனால் நல்ல ஆறா உள்ள வந்துட போகுது. அது ஒரு மிகப்பெரிய தத்துவம், மிகப்பெரிய விஷயம். ஏற்கனவே கடலை பற்றி சொல்லியிருப்பேன். எல்லா தன்மையும் அழித்து நல்ல கொடுக்கக்கூடியது கங்கா தேவி தான். கங்கையை இடத்துல தான் மகாலட்சுமி. கல்லுப்பு எங்கள் கடலில் தான் வருது. உங்களை சுத்தம் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். அப்போ உங்கள் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி உங்களை மேன்மையான நிலையை அடைய வைக்குமானா அடைய வைக்கும். அதனால தான் அதுக்கு வந்து அதிதேவை யாரை வச்சான்? மகாலட்சுமி வச்சான். சர்வ ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடிய விஷயமாக மகாலட்சுமி வச்சான். அந்த மகாலட்சுமிக்கு பிடிச்ச விஷயம் எதுனா துளசியும் கல்லுப்பும் மருதானியும் தான். லட்சுமி கடாட்சம் கொடுக்கக்கூடிய பொருட்களில் முக்கியமான பங்களிப்பு இந்த கல்லுப்புக்கு உண்டு. அதெல்லாம் திரும்ப கல்லுப்புன்னு சொல்கிறோம். டாட்டா சால்ட்டையோ மற்ற நிறுவன சால்ட்டையோ நான் சொல்ல வரல. அந்த விஷயத்துக்கு போகாதீங்க. அது ரெண்டாவது விஷயம். அது நிறுவனம் சார்ந்த விஷயம். பயன்படுத்தாத அவங்களுடைய விஷயம். கல்லுப்பு எல்லா விஷயத்துக்குமான தீர்வு அளிக்கக்கூடிய விஷயம். அதெல்லாம் பயன்படுத்துங்க. அது நம்ம சராசரி மக்கள் இருக்கிற அண்ணாச்சி கடையிலே போய் வாங்குங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்த மாதிரி இருக்கும். அதுதான் பிரதானமான விஷயம். பல பிரச்சனைக்கு தீர்வுக்கூடிய விஷயம் கல்லுப்பு. எல்லா வீட்லேயும் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய விஷயம். கந்திஷ்டி போக்கும், நெகட்டிவ் எனர்ஜி போக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே கொண்டு வரும், நோய் தீர்க்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு, உடல் ரீதியான பிரச்சனைக்கு தீர்வு காணும், மன ரீதியான விஷயத்துக்கு தீர்வு காணும். இவ்வளோ விஷயம் சர்வரோக நிவாரண மாதிரி இந்த கல்லுப்புக்கு அவ்வளோ பெரிய தன்மை உண்டு. எல்லாருமே அதை பயன்படுத்துங்க, நிச்சயமாக நன்மை கிடைக்கும். சூப்பர் சார். அதே மாதிரி கல்லுப்பை எதில் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ கண்ணாடி பவுல்லே வைக்கலாம், செம்பிலையும் வைக்கலாம், எதில் ஒன்று வைக்கலாம். அங்கே பவர் வந்து கல்லுப்புக்கு தான். கண்ணாடியை சேர்த்து வச்சிங்கன்னா கண்ணாடி நல்ல விஷயம் தான், தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஃபுல் எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய விஷயம் கல்லுப்பு தான் எனர்ஜி ரிசீவ் பண்ணும். அதை வச்சே நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே எவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம். ஒரு 10 நாள் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஏதாவது சேஞ்ச் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது, அது ரிசீவ் பண்ணி அர்த்தம். எதுவுமே மாறல, நல்லா இருக்குன்னா பரவாயில்ல, இங்கே நல்ல ஆறா இந்த சூழல் வீட்டுக்குள்ளே இருக்குன்னு நம்ம எளிமையாக புரிஞ்சிக்கலாம். அது கருகி போச்சுன்னா நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி அதனுடைய ஆதிக்கம் இருக்குன்னு 100% தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக வெளியே போய் காசு கொடுத்து தெரிஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்தையும் காட்டக்கூடிய தன்மை உண்டு, காப்பாற்ற தன்மை உண்டு. இப்போ அது உள் வாங்கிடுச்சுன்னாவே அந்த பிரச்சனையை மேக்ஸிமம் தீர்க்க ட்ரை அது பண்ணிடுச்சு, அதோடைய முன்னெடுப்பு எடுத்துச்சுன்னு அர்த்தம். நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். இருக்கணும் காமிச்சிரும், நான் அதை காப்பாற்ற போகிற விஷயத்தையும் செய்கிறேன்னு சொல்லிட்டு கல்லுப்புன்ற சொல்லக்கூடிய மகாலட்சுமி செய்யுமானா செய்யும். அதில் வீட்டில் அனைவருமே பயன்படுத்துங்க, நன்மை கிடைக்கும். ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு உபயோகமாக சொன்னீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதத்தில் வாழணும் அப்படின்னு நானும் ஆசைப்பட்றேன். உங்கள் நேரத்தை எனக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ சார்.